ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பார்க்குறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இதில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் 10th 11th 2025 ரிசல்ட்டு கம்மிங் ஷூன்னு இருக்குது. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் காலை வந்து பார்த்திங்கன்னா 9:10க்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா 2:10க்கும் வெளியிட போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து இந்த வெப்சைட்டில் போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் வரப்போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ ரிசல்ட்டு பார்த்துட்டு உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்க 500க்குன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று www.tnresultnic.in, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கர். ஸோ அந்த டிஜிட்டல் லாக்கரில் போய் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் லாக்கர் வந்து அதிகம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை டிஎன் ரிசல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகும். ஆனால் அந்த டிஜிட்டல் லாக்கர் ரிசல்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் டவுன் ஆகுது. டக்குன்னு நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். உங்களுடைய மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஜிட்டல் லாக்கர் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீ கூகுளில் போனாலுமே டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு போட்டு 10th 11th ரிசல்ட்டுன்னு போட்டினாலும் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரிசல்ட் எப்படி வரப்போகுது, 500க்கு எவ்வளோ வரப்போகிறோம். நிறைய பேர் சென்டம்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. தமிழில் சென்டம் வரும், இங்கிலீஷில் சென்டம் வரும், அதே மாதிரி வந்து மேக்ஸில் சென்டம் வரும் அப்படின்னு. ஸோ எதில் நீங்கள் சென்டம் மார்க் வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து 10th 11th ரிசல்ட்ஸ் ரிலேட்டடாக நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா அஸ் யூஷுவல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஒரு வருஷம் போட்ட எஃபோர்ட் உடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாக போகுது. ஸோ அந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தீர்மானிக்க போகுது அப்படின்னு கிடையாது. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நம்ம 10th மார்க் வந்து தேவைப்படுது. ஸோ அதில் நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கினாலும் லோவாக வாங்கினாலும் அதை பற்றி ஒரே ஆகாதீங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமையும். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். நன்றி.